கர்த்தருடைய பிள்ளைகளே, மதில் சுவர்களால் பாதுகாப்பாக இருந்த பட்டணம் எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கிண்டல் அடித்து கேலி அடித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுற்றி வந்த பொழுதெல்லாம், அந்த மதில் சுவரை சுற்றி வந்த பொழுதெல்லாம் அவர்களை அவமானப்படுத்தி பேசினார்கள், கற்களை கொண்டு எரிந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாய் கடந்து சென்றார்கள். தேவன் சொன்ன பிரகாரமாக 6 நாட்கள் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாமல் கர்த்தர் கட்டளையிட்டபடியே அந்த மதில் சுவரை கடந்து சென்றார்கள், சுற்றி வந்தார்கள். 7வது நாள் உரத்த சத்தமிடுங்கள், நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார் கர்த்தர். அதே போல உரத்த சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். மதில் சுவர்கள் இடிந்து விழுந்தது, எரிகோ பட்டணத்தை அழித்து போட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அதே போல உங்களை சுற்றிலும் எதிரிகள் சுற்றி வளைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி படபடத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். பயந்து அல்லது நடுங்கி ஏதாகிலும் ஒரு தவறை செய்து விடாதீர்கள். அதற்கு மாறாக எத்தனை பேர் உங்களை சுற்றி வளைத்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 நாட்கள் சுற்றி வா, 7வது நாள் எக்காலம் இடுங்கள் அப்படின்னு சொன்னாரே, அதே போல தேவன் உனக்கு சில காரியங்களை, ஆலோசனைகளை கொடுப்பார். அதை நீங்கள் அப்படியே செய்யும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் விழுந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். God bless you.